வரை நாங்கள் எங்கள் ஆடுகளுக்கு தண்ணீர் புகட்ட முடியாது, மேலும் எங்கள் தந்தை வயது முதிர்ந்தவர் என்று அவ்விருவரும் கூறினார்கள். அந்த கூட்டத்தில் நுழைந்த மூசா தண்ணீர் இறைத்து அப்பெண்களின் ஆடுகளுக்கு தண்ணீரை புகட்டினார். இதுதான் குர்ஆனிலே கூறப்பட்ட மதியன் என்ற இடத்தில் உள்ள தண்ணீர் இருந்த இடமாகும். சூரா அல் கஸஸ் அத்தியாயம் 28 வசனம் 24. فسقى لهما ثم تولى إلى الظل فقال رب إني لما أنزلت إلي من خير فقير. ஆகையால் அவ்விருவருக்குமாக அவர் ஆட்டு மந்தைக்கு தண்ணீர் புகட்டினார். பிறகு அவர் நிழலில் ஒதுங்கி, என் இறைவா, நீ எனக்கு இறக்கி அருளும் நல்லவற்றின்பால் நிச்சயமாக நான் தேவையுள்ளவனாக இருக்கிறேன் என்று கூறினார். இதுதான் மூசா நபி ஓய்வெடுத்த இடம். இங்கு ஓய்வெடுக்கும் போதுதான் அந்த இரு பெண்களில் ஒரு பெண் சிறிது வெட்கத்துடன் அங்கு வந்து, எங்கள் ஆடுகளுக்கு தண்ணீர் கொடுத்து உதவியதற்கு பரிசளிக்க எங்கள் தந்தை அழைக்கிறார் என்று கூறினார். அந்த தந்தை ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் ஆவார். அவரது வீடு இந்த மலைக்கு மறுபுறத்தில் இருந்தது. ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் தமது மக்களில் ஒருவரை 10 ஆண்டுகள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆடு மேய்த்து திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற நிபந்தனையில் திருமணம் செய்து கொடுத்தார். அதற்கு பின் 10 ஆண்டுகள் மதியனில் வாழ்ந்த பிறகு மனைவியை அழைத்துக் கொண்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டு இப்பொழுது எகிப்தை சார்ந்த தெற்கு சினாயில் உள்ள இந்த துவா பள்ளத்தாக்கிற்கு வந்து சேர்ந்தார். இரவில் அந்த இருளில் அல்லாஹ் அவரிடம் நேரில் பேசினான். அதற்கு பிறகு நிகழ்ந்த சம்பவங்களை சூரத்து தாஹா அத்தியாயம் 20 வசனங்கள் 12 முதல் 14 வரை உள்ள வசனங்களில் அல்லாஹ் விவரிக்கிறான். أتاها نودي يا موسى إني أنا ربك فاخلع نعليك إنك بالواد المقدس طوى. நிச்சயமாக நான் தான் உம்முடைய இறைவன், நீர் உன் காலணிகள் இரண்டையும் கலற்றிவிடும், நிச்சயமாக நீர் துவா என்னும் புனிதமான பள்ளத்தாக்கில் இருக்கிறீர். இன்னும் நான் உம்மை என் தூதராக தேர்ந்தெடுத்தேன், ஆதலால் வஹீயின் வாயிலாக உமக்கு அறிவிக்கப்படுவதற்கு நீர் செவியேற்பீராக. நிச்சயமாக நான் தான் அல்லாஹ், என்னை தவிர வேறு நாயன் இல்லை. ஆகவே என்னையே நீர் வணங்கும், என்னை தியானிக்கும் பொருட்டு தொழுகை நிலை நிறுத்துவீராக. துவா பள்ளத்தாக்கில் மேற்குறிப்பிட்ட இடத்தில் கிபி 330 கான்ஸ்டன்டைன் என்ற கிறிஸ்தவ அரசன் நிர்மாணித்து கிபி 530 ஜஸ்டீனிய மன்னரின் உத்தரவின்படி விரிவு செய்யப்பட்டதுமான புனித கேதரின் என்ற கிறிஸ்தவ மடம்தான் இது. فلما قضى موسى الأجل وسار بأهله آنس من جانب الطور نارا قال لأهلهم كثوا إني آنست نارا لعلي آتيكم منها بخبر أو جذوة من النار لعلكم تصطلون وأن ألق عصاك فلما رآها تهتز كأنها جان. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடம் நீண்டதொரு உரையாடலை நிகழ்த்தியது ஒரு மரத்திற்கு அருகில் இருந்துதான். சூரத்துல் கஸஸ் அத்தியாயம் 28 வசனம் 30. فلما أتاها نودي من شاطئ الوادي الأيمن في البقعة المباركة من الشجرة أن يا موسى إني
سبحان الله رب العالمين. அவர் நெருப்பின் அருகே வந்தபோது அங்குள்ள பாக்கியம் பெற்ற அப்பள்ளத்தாக்கில் உள்ள ஓடையின் வலப்பக்கத்தில் ஒரு மரத்திலிருந்து, மூசாவே, நிச்சயமாக நானே அகிலத்தாருக்கெல்லாம் இறைவனாகி அல்லாஹ் என்று கூப்பிடப்பட்டார். அல்லாஹ்வின் பேரொலி எழுந்த இடத்தில் இருந்த அந்த மரத்தின் தொடர்ச்சியாக ஒரு மரத்தை இப்பொழுதும் காணலாம். நெருப்பின் ஜுவாலைகள் வெளிப்பட்டதால் இந்த மரம் பர்னிங் புஷ் என்று பெயர் பெற்றது. கிறித்தவர்கள் கட்டிய இந்த புனித கேத்தரின் வளாகத்திற்கு பாதுகாப்பு அளித்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 6ஆம் வருடத்தில் ஒரு கடிதம் அனுப்புகிறார்கள். பெருமானாரின் பரந்த மனப்பான்மையும் இதர சமுதாயத்தினரிடம் அவர்கள் காட்டிய தாராள தன்மையும் அக்கடிதம் எடுத்து காட்டுகிறது. அதன் பிறகு அவரது சகோதரராகிய ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அழைத்துக் கொண்டு ஃபிரௌனை சந்திக்க செல்லும்படி அல்லாஹ் கட்டளையிட்டான். அவர்கள், நாங்கள் உலக இரட்சகனான அல்லாஹுவின் திருத்தூதர்கள், அதனால் அல்லாஹுவினை ஏற்றுக்கொள், இஸ்ராயேல் சந்ததியினரை எங்களுடன் அனுப்பிவை என்று ஃபிரௌனிடம் கூறினார்கள். இஸ்ராயேலர்களை ஃபிரௌனிடமே இருக்கும்படி விட்டுவிட்டால் அவர்களை ஓரிரை கொள்கையினை ஏற்றுக்கொள்பவர்களாக மாற்ற முடியாது, நான் தான் இறைவன் என்று வாதாடும் ஃபிரௌன் உலக இரட்சகனான அல்லாஹுவை இறைவனாக ஏற்றுக்கொண்டதில்லை. மேலும் இஸ்ராயேலர்களை கொடுமைப்படுத்தி கஷ்டமான வேலைகளை செய்ய வைத்து அவர்களை அடிமைத்தனத்திலிருந்தும் விடுதலை செய்யாமல் வேதனை செய்தான். எகிப்தில் உள்ள பிரமிடுகள். இஸ்ராயேலர்களை கொடுமைப்படுத்தி கடினமான வேலைகளை செய்ய வைத்து எகிப்தில் உள்ள கீசா என்ற பகுதியில் பராவோ மன்னர்களால் கட்டப்பட்ட பிரமிடுகள் உலக அதிசயங்களில் ஒன்றாக இப்பொழுதும் காட்சியளிக்கிறது. கிமு 5000 முதல் கிமு 322ஆம் வருடம் வரை எகிப்தில் ஆட்சி செய்த அரச பரம்பரையினர்தான் பராவோ ஆவர். மரணத்திற்கு பிறகும் தங்களது உடல்களை மம்மிகளாக செய்து அழியாமல் பாதுகாப்பதற்காக ஒரு சில மன்னர்களால் உருவாக்கப்பட்டவைதான் பிரமிடுகள் ஆகும். கிமு 2650இல் கட்டப்பட்ட சியோப்ஸ் என்ற குஃபு அரசனின் இந்த பிரமிடு தான் மிக பெரியதாகும். இது சராசரியாக 2100 கிலோ எடையுள்ள 23 லட்சம் கற்களை கொண்டு கட்டப்பட்டுள்ளது. இதன் உயரம் 147 மீட்டர்கள் ஆகும். இதை கட்டுவதற்கு 3 லட்சம் தொழிலாளர்கள் 20 ஆண்டுகள் மிக கடினமாக வேலையில் ஈடுபடுத்தப்பட்டார்கள். கனம் தூக்கும் கிரேன்கள் இல்லாத அந்த காலத்தில் இக்கற்களை அந்த உயரத்துக்கு கொண்டு செல்வதற்கு தொழிலாளர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார்கள் என்பதை நினைத்து பாருங்கள். கீசாவில் உள்ள 2வது பிரமிடு செஃபேன் என்ற அரசனுடையதும் 3வது பிரமிடு மைசேரினஸ் அரசனுடையதும் ஆகும். சிறிய 3 பிரமிடுகள் அரசிகளுடையதாகும். பரோவா அரசர்கள் இஸ்ராயேலர்களை துன்புறுத்தி வந்ததாக திருக்குர்ஆன் சூரா அல் அராஃப் அத்தியாயம் 7 வசனம் 129இல் கூறுகிறது. قالوا أوذينا من قبل أن تأتينا ومن بعد ما جئتنا قال عسى ربكم أن يهلك عدوكم ويستخلفكم في الأرض فينظر كيف تعملون. நீர் எங்களிடம் வருவதற்கு முன்னரும் துன்பப்பட்டோம், நீர் வந்த பின்னரும் துன்பப்படுகிறோம் என்று அவர்கள் கூறினார்கள். அதற்கவர் கூறினார், உங்கள் இறைவன் உங்களுடைய பகைவர்களை அழித்து உங்களை பூமியில் பின் தோன்றல்களாக்கி வைக்கக்கூடும். நீங்கள் எவ்வாறு நடந்து கொள்கிறீர்கள் என்பதை அவன் கவனித்துக் கொண்டிருக்கின்றான். ஸ்பிங்ஸ். ஸ்பிங்ஸ் என்பது ஒரே கல்லில் வடித்த மாபெரும் சிலை. இது கீசையில் பிரமிடுகளுக்கு அருகில் உள்ளது. இது சிங்கத்தின் உடலும் மனித தலையும் கொண்டது. பல நூற்றாண்டுகள் மணலில் புதைந்திருந்த ஸ்பிங்ஸ் கிபி 1816ஆம் ஆண்டில் கண்டுபிடிக்கப்பட்டது. அரபு மொழியில் இச்சிலை